நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. சேர்ந்து சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு அப்பா நீங்க தருகிற கிருபைக்காக, சபையாருக்கு தருகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. தூக்குனீங்களேப்பா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தீன் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தீன் அதிசயம் செய்தீரையா. சேர்ந்து பாடுமா சத்தமாக? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆறாவது மாதத்தில் அவர் செய்ய போற மகத்தான கிரியைகளுக்காக இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. மீண்டுமாக நன்றி ராஜா. ஆறாவது மாதத்துல நீங்க வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ள போற ஒவ்வொருவருக்கும் அப்பா, ஊழியத்துல, ஆண்டவரே குடும்பத்துல, ஓடே தனிப்பட்ட வாழ்வில நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சத்தமா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி. சபையார் ஒவ்வொருவரை பாதுகாத்தீங்களே, நடத்தினீங்களேப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. ஆமாப்பா, கூப்பிட்ட நாளில் மொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை கூடவே கூடவே வந்தீரையா. ஆமென். குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மை. விசுவாசத்தோடு பாடும். ஆறாவது மாதத்திலையும் அவர் உங்களை பராமரிக்க, உங்களை போஷிக்க, உங்களை விசாரிக்க, உங்களை நடத்த செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் ஏறெடுப்பேன் நன்றி பலி. இந்த மாதத்தின் தொடக்க முன்பாகவே நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாலெல்லாம் நன்றி
இயேசு ராஜா. சொல்லும் நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6வது மாதம் தொடங்குறதுக்கு முன்பாகவே அவருக்கு நன்றி பலி. ஓ ஹல்லேலூயா. இந்த 5 மாசம் ஆண்டவர் நடத்தின விதங்களை எண்ணி பார்ப்போம். அவருடைய ஆச்சரியமான செயல்களை எண்ணி பார்ப்போம். ஓ ஆண்டவர் நம் மேல வைத்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. நம்ம பலத்துல இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால ஓ இம்மட்டும் கடந்து வர இதுவரை உதவி செய்த எபனேசராக நம்மளை நடத்தினாரே. சொல்லுவோம் நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுமா நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி அப்பா. சொல்லுவோம் நன்றி நன்றி இயேசப்பா. அல்ல நன்றி சொல்றவங்களுக்கு ஆண்டவர் 6வது மாதத்துல சொல்றார், இன்னும் 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 கிருபைகளை, இன்னும் பலத்தை, இன்னும் ஓ நன்மைகளை, சுகத்தை, உடைய வல்லமையை தர. 5வது மாதத்துல அப்ப அந்த சிறுவர் ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே கூட இருந்தீங்களேப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களையும் கூட இருந்தீங்களேப்பா. சமூகம் முன்னும் பின்னுமாக எங்களோடு கடந்து வந்ததேப்பா. இப்படி ஆச்சரியமான செயல்களுக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினீங்களே, நன்றி அப்பா. ஓலா ராபா ஷாபா ராகா தரா ராபா, ஓலா ராபா கதரா ராபா. வாலிபர் ஊழியங்கள் டவுன்ல ஆண்டவரே இந்த நேரலையில் மூலம் பைபிள் ஸ்டடி ஓலா ராபா ஷாபா ராகா தரா ராபா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா. பாடுவோமா சத்தமா? இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில், இந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி. ஓலா ரபா கதரா ரபா, ரீபா கதரா ரபா கதரா ரபா, ஓலா ரபா கதரா ரபா. நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
மறவாம நினைச்சீங்களேப்பா. நினைச்சு இந்த 5வது மாசத்தை எங்களை நம்பி தர்றீங்கப்பா ஆண்டவரே. ஓ, அதுக்காக நன்றி அப்பா. மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சத்தமா சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் 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 தழும்புகளால் சுகமா. பாடுறப்பே ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. நீரே பலவீனமானவர்களை இப்பொழுது சுகமாக்குறதற்காக நன்றி அப்பா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவ நீரே. மீண்டுமாக சுகமானேன் சுகமானேன். பாடுறப்பே பலவீனமான சரீரங்களுக்குள்ள உங்க வல்லமை இறங்கட்டப்பா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்குவதாக. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. மரணத்தை ஜெயமாய விழுகிறவர், மரண பிடியில் இருக்கிறவர் விடுதலையாவார்களாக. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி, மனதார நன்றி சொல்வே. சொல்லுமா? என்னை என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா. இதுவரையில எங்களுக்கு உதவி செஞ்சீங்களப்பா. இதுவரை உதவி நீர். 6வது மாதத்திலே நீ உதவி செய்ய முடியும். எபினேசரே நன்றி அப்பா. நீர்தானையா. இதுவரை உதவி. எல்ரோயி 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 எல்ரோயி. என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி. என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி
நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீ. சபையார நினைச்சீங்களப்பா, சிறுவர்களை நினைச்சீங்களே, வாலிபர்களை நினைச்சீங்களே, பெரியவர்களை நினைச்சீங்களேப்பா, நினைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தீங்களே. இரவும் பகலும் என்னை நினை. இதுவரை நடத்தினீங்களே, இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. லரபா ஷபரக தரரபா, ஓ லரபா அதரரபா. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஓ லரபா கதரரபா. ஓ, இந்த 6வது மாதத்துல இது எங்களுக்கு வைத்திருக்கிற ஓ இந்த அப்பா பந்திக்காக நன்றி அப்பா. ஓ ரபா ஷபரக தரரபா. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அப்பா உடைய சரீரத்துக்காக, உடைய இரத்தத்துக்காக நன்றி, நன்றி அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கரை திரை அற்ற மணவாட்டி சபையாக ஓராபா கத்தரராபா பரிசுத்தமும் பிழையற்ற சபையாக கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு ஓ நன்றி சொல்லுதலோடு இந்த பந்தியிலே பங்கெடுக்கத்தக்கதாக, இந்த பந்தியை ஒருவரும் அலட்சியம் பண்ணாதபடி ரபா ஷபரா கத்தரா ரபா ஓ ரபா கத்தரா ரபா அதை கனத்துக்குரியதாக என்ன, மகிமைக்குரியதாக என்ன. ஓலா ரபா ஷபரா கத்தரா ரபா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீங்களே. ரீபா கத்தரா ரபா ஓ நீர் வரும் மட்டும் உம்முடைய பாடுகளையும் உம்முடைய ஓ அப்பா மகிமை நாங்கள் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி சொல்லி ரீபா ஆயத்தமாக தக்கதாக தேவரீர் கிருபை பாராட்டுறீங்களே, அதற்காக நன்றி. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா கர்த்தருடைய பந்திக்காக. ஓலா ரபா ஷபா ரக தர ரபா ஓலா பக தர ரபா ஒருவரும் மிஸ் பண்ணாதபடி ரீபா கத்தர ரபா ஷபா இந்த நித்திய ஜீவனை வாழ்வை ரபா கத்தர ரபா மரித்தாலும் எழுப்புவான் என்று சொன்னீங்களே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை தருகிற உடைய பந்திக்காக ரேபோ ஹசஹாடா லா பிரேக்ரோ ரபா டஹதர ரபா நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். நன்றி அப்பா. குறைகள் யாவையும் இரத்தத்தினாலே கழுவுவீராக. ரபா ஹசஹடஹதரபா ஓலா ரபா கதர ரபா நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. லிபாரா சஹடஹ தேரபா லேப்ரோ கபஹ சரபா லீகா ரபா ஷபா ரபா ரபா. இன்னும் இந்த பந்தியிலே இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே வராதவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஓரா பஹதரபா ஓ மறுபடியும் பிறக்கத்தக்கதாக ஓலா ரபா ஷபா ரக தர ரபா ஓரா பாஷபா ரா ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளே வரத்தக்கதாக லரா பாஷபா ரக தர ரபா
நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த பந்தியில பங்கெடுத்து இந்த பந்திக்கு தூரமாய் இருக்கிறவர்களை ஓரா பாஷா பாராக தரா ராபா நீர் சமீபமாக அப்படியே சந்நிதியிலே கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. ஓ நான் மகத்துவமான ராஜா என்று சொன்னீங்களே, ஓரா பாராக தரா மகத்துவமான ராஜாவை கனம் பண்ண ரபா ஷபா ராகாதே லேகோ ரபா ஷாபா. கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளன்று உன் சொந்த வேலையை செய்யாதபடி, சொந்த பேச்சை பேசாதபடி, கர்த்தருடைய வழிகளை கை கொள்ள, கர்த்தருடைய நாளை முக்கியப்படுத்தத்தக்கதாக அதற்கு ஆயத்தமாக பயத்துடனே பரிசுத்தத்துடனே மகிழ்ச்சியோடு ஆசரிக்க, ஒரு மனதோடு ஆசரிக்க, உற்சாகமாய் ஆசரிக்க, குடும்பமாய் ஆசரிக்க ரேபோ ஹசாண்டஹா தே ஓலா ராபா சொல்லுவோமா. என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்ன ஆயத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, என் சபையாரை ஆயத்தப்படுத்துங்க, புதிதாய் வருகளை ஆயத்தப்படுத்துங்க. ஓலா ராபா ஷாபா சிருஷ்டிக்கப்படும் ஜனம் யாவும் கர்த்தரை துதிக்கும். ரேபோ ஹசா ராபா ஓலா பக தரா ராபா ஓலா ராபா ஷமா ஹனா ஹதே ரேபோ ஹசஹா ராபா லக்ரோ ராபா ஷபா. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? ரேபோ ஹசஹாடா. ஓ என்னை கனம் பண்ணுகிறவர்களே நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா மகத்துவமான ராஜாவை எங்கள் கண்கள் காண, அவரை தரிசிக்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, ஆலயத்திலே நேரிடையாக வந்து அவரை துதிக்க ரேபோ ஹசஹாடஹதே ஓராபா ஷஹாந்தே. ஒருவேளை தூர இடத்துல, வேற மாநிலத்துல, வெளி தேசங்கள்ல வரவே முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆன்லைன் யூடியூப் வழியாகவும் ரேபோ ஹதா ரபா ரபா ஹதாரா இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவிக்குள்ள நிரம்பி ரம் திரே கௌதா ராபா ஷிபாலா ராகா தாரா ராபா லோராபா ஷாபா. நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கும் போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக, எனக்காக, உங்களுக்காக, நமக்காக ரம் திரேகோ சேம்ரோ தீக்ரோ ரோ ஆவில நிரம்பி ரபா ஷபா ரபா ரபா. ஓ அந்நிய பாஷையில பேசி ரம் திரேக்ரோ கண்களை மூடி தேவ பிரசன்ன மத்தியில இருக்கிறது. ஆவில நிரம்பி ரேப்ரோக்ரோ ஆவியானவர் இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டு, ஆவியானவர் இருக்கிற இடத்திலே வல்லமை உண்டு. ரம் ஸ்ரோ க்ரோ க்ரோ ஷம் ரோ க்ரோ. ஓ 6வது மாதத்திலே ஆவியானுடைய முழு ஆளுகைக்கு ரெம்ரோ க்ரோ ரோ நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுவீராக, ஆளுகை செய்வீராக. ஷெம்ப்ரோ க்ரோ ரோ பிரேக்ரோ த்ரே ப்ரோ ஷப்லா க்ரா ஹக்ஸ்க்ரோ பிரஹா த்ரே க்ரோ அந்நிய பாஷையில பேசி ரப்ரோ ரோ ரோ ரீ க்ரா 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 தட்டைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஸ்ரம்ரோ க்ரோ பஹாசே டிக்ரா ப்ரத்ரக் ஷம்ரோ க்ளோ ரோ ரீ ப்ரக்ரா க்ரா. 6வது மாதம் வெற்றியின் மாதமாக ரெபோஹா சஹாடஹாதா. 6வது மாதம் சுகத்தின் மாதமாக, செழிப்பின் மாதமாக, வெற்றியின் மாதமாக, ஓ விடுதலையின் மாதமாக ரம்பஹா சஹாண்டா ரேபோ தக்ரோ ஷபா லெகோ சஹா ரப்ரோக்ரோ. ஆவியானவர் அக்கினியாய் புறாவை போல இடைபடுகிற மாதமாக ஷெங்கோடஹா செஹாரா ரபகா தரரா ஹஸ்ரோகா மஹாசே ரேப்லாக்ரோ தேடாகா சக்ரோ மஹாதே ரபாசா லேப்ரோகா சக்ரோ பஹாந்தரா. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திலே ஓராபஹா சஹாடா சேர்த்து கொள்ளப்படுகிற சபைக்கு தூணும் ஆதாரமாய் நிலைத்து நிற்கிற மாதமாக ரபஹா சஹாதாரா லேபஹா சஹா ரபா ரபா. ஆத்துமாக்கள் பெருகிற மாதமாக ரப்ரோக்ரோ ஹசஹா தேஹா சஹா ரஹா ரபா. குறைவுகள் நீங்குகிற மாதமாக ரபஹாதா ரஹா சஹா திஹா சஹாம் பஹாடஹாதே லேக்ரோ பஹா சஹா சக்ரோ பெலேஹா சஹனா
அரஹசக ரபஹச லேப்ரோகா கீசக்கர ரபா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிற மாதமாக சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, பெரியோர்கள் மேல, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுகிற மாதமாக ஒப்பு கொடுக்கிற மாதமாக ஓராபா ஷபா ரபா ஓலா. ஆராதனைக்கு வெளியரங்கமாய் வர முடியாதவர்கள் வெளியரங்கமாய் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதமாக, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற மாதமாக ரஹா சஹா ரபா. வேலையில் இருக்கிறவர்களுக்கு வேலையிலே இருக்கிற பலு மாற, இலைப்பாறுதல் உண்டாகத்தக்கதாக, ப்ரமோஷன் உண்டாகத்தக்கதாக, டிரான்ஸ்பர் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்திலே கிரியை செய்வீராக. லம்ரோஹா சைஹா ரிம்பஹா சைஹாந்தி ரிக்ரா ரபோ ஷபா ரபா. புதிய கல்வியாண்டை தொடங்குகிற பிள்ளைகளுக்காக புது அகாடமிக் இயர்ல ஓலா ரபா ஷபா ரஹா தேஹா ஸ்கூல் காலேஜ் ஓரா பஹா சஹா ரபா ரபா ஓரபா ஷபா ரபா கத்தரபா. அதிலே கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கடந்து போகத்தக்கதாக, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளை நடத்தத்தக்கதாக, தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், கிருபை, புத்தி ஓராபா ஷபஹாதாரை ரெம்பஹாதாரபா பிள்ளைகளுக்கு கிடைக்கத்தக்கதாக, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள், இந்த ஊழியத்திலே இணைந்து பிரயாசப்பட்டு கனம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை, சிறுவர் ஊழியத்திலே இணைந்து பிரயாசப்பட்ட பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ரமஹா சஹாதே ரம்தரே கரஹா சஹாபா லுரபா ஷபா ரபா கத்தரபா ஓரபா ஷபா. இந்த ஸ்கூல் ஃபீஸ், ஸ்கூலுக்குரிய தேவைகள், யூனிஃபார்ம், நோட் புக், ஸ்கூலுக்குரிய என்ன அக்சசரிஸ் தேவைப்படுமோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த காலேஜுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கர்த்தர் முன்னக்கூட்டியே சந்தித்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 ரபஹ சஹம்பரா லிப்ரா கிரா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வாலிப பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். ரம்த்ரே ஹராபா ஓராபா ஷபரபா ரபா. ஆண்டவரே, வேலையிலே அற்புதம் ஆண்டவரே வெளிப்படுவதாக, வேலையிலே அதிசயத்தை காணட்டும், கரங்களின் கிரியிலே அதிசயத்தை காணட்டும். ரம் திரேக்ரோ ஷீபா கத்தரர். அந்த மாதம் ஒரு செழிப்பின் மாதமாக சொல்லுவோமா, செழிப்பின் மாதமாக, குறைவுகள் மாறுகிற மாதமாக. ஆண்டவரே, வீண் செலவுக்கு ஆண்டவரே, வீண் மருத்துவ செலவு ஆண்டவரே, தேவையில்லாத செலவு நீங்குகிற மாதமாக ஓ ராபா ஷபா ராபா. வருகிற வருமானங்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ரம்ஸ்ரோ ஹதாரா சிம்ரோ க்ரோ. தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய், உற்சாகமாய், சந்தோஷமாய் ஓலா ராபா கத்தே அப்பா உம்முடைய சமூகத்துல தசம பாகத்தினாலும் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் ஆண்டவரே ஆலயத்துல நேரிடையும் வந்து இந்த ஜிபே வழியாகும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ரம்த்ரோக்ரோசே லிப்ரா ட்ரக் ட்ரக் ட்ரா ரபா சஹா ரபா. குறைவுகள் மாறுவதாக, குறைவுகள் மாறுவதாக சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. களஞ்சியம் நிரம்புவதாக. இந்த மாதத்துல குறைவின்றி ஆசீர்வதிப்பீராக. ரப்ரே ஸ்ரோத்ரோக்லோ ரிப்ராக்ரா லப்ராக்ராக்ராக்ரா சிப்ரோ பிரஹாதராபரா ஓராபா. கர்த்தர் தான் எனக்கு வேலையை கொடுத்தார். வேலை செய்யறதுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தான் தந்தாரு. ஓ, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிச்சார். கர்த்தர் தான் இந்த சோர்சஸ கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், இந்த இன்கமை கொடுக்கிறார். இதுல நான் கர்த்தரை கனம் பண்றேன். அப்படி ருசிச்சு பார்த்து கனம் பண்ற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஒராபா ஷபா ராபா கதராபா ஓலா ராபா கதராபா. நன்றி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா.
நன்றி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. சேர்ந்து பாடமா. மறவா 5 மாசம் மறவாம நினைச்சா குறைவின்றி குடும்பங்களை ஆசீர்வதிச்சீங்கப்பா. நன்றி அப்பா. நன்றி சொல்வே என்னை மறவா நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. இந்த பந்தி எடுக்கிறப்பயே சுகம், பலன், நீடிய ஆயுள், நித்திய ஜீவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ள வெளிப்படுகிறதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, வீடு கட்டப்படுவதாக, ஓ சபை கட்டப்படுவதாக. லமா ஹரபா ஷபா. ஜெப வீட்டை கட்டுகிற ஒவ்வொரு வீடும் கட்டப்படுவதாக. சொல்லுமா. ஜெப வீட்டை கட்டுறேன்ப்பா, ஜெபத்தால கட்டுறேன். கர்த்தர் உங்களுக்கு தர எல்லாவற்றினாலும் கட்டுறீங்க. கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். ஆலயம் கட்டப்படுவதாக. இந்த எல்லையெல்லாம் உங்க நாமம் மட்டும் மகிமைப்பட்டப்பா. இந்த எல்லை எங்க உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த தெரு, இதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. சுற்றி இருக்கிறவங்க உங்க மகிமையை பார்ப்பார்களாகப்பா. இந்த எல்லை உங்க நாம மகிமைப்படுவதற்கு சொந்தமாகட்டப்பா. இது ரகபோத்தாக மாறட்டும், இது பெத்தேலாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் டவுன் சர்ச் அப்படி மாறட்டும். ரம்ரே ஹோ சஹா லிக்ரோ பஹா ரஹா சே. ஆவில நிரம்பி ஜோமனோமா. ரபா ஹதர் அரபா ஊல ரபா ஷபா. நாளை காலையில கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் தொடர்ந்து இருக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக. ரபஹ சஹா ரபா ஊரபஹ சஹா. திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய மகிமை சீக்கிரத்துல வெளிப்பட. ரெபோஹ சஹா ரபா ஊலா ரபா ஹரபா ஷபா ரப் த்ரோ க்ரோ. ஓ ஆவில நிரம்பி ஜெபமனோமா. ரபஹ சஹா ரபா ரபா. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவங்க திருமணத்துக்காக காத்திருக்கலாம். கர்த்தர் அந்த பகுதியில எல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஆவில நிரம்பி ஜெபமனோமா. ரபா சஹா ரபா கத்தரா ரபா. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, தடைகள் நீங்கி போவதாக. ரபஹ சரபஹ தரபா லம்ரோஹ சஹரபா ரப்ரோஹ சஹரபா கத்தரபா. அதிசயங்களை செய்கிறவர் எதிர்காலத்துக்காக, நல்வாழ்வுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவ சித்தம் வெளிப்படுவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக. ரப்த்ரே லம்ஸ்க்ரோ ரபஹ ரபஹ சஹா லப்ரோ ரபா. ஆவில நிரம்பி ஜெபமனோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க மகிமையை நாங்க அப்பா பார்க்கிறதற்காக நன்றி. நீர் உங்க மகிமையை வெளிப்படுத்துகிறீங்க. நன்றி. கற்பக்கணிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கற்பக்கணி ஆசீர்வதிக்கப்படுவதாக. லம்ரோஹ சஹாரபா தேரோபஹா சஹா திங்கதரபா. ஊழியக்காருக்காக, ஊழியக்கார் குடும்பத்துக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, புதிதாய் வருகிறவர்களுக்காக லரபா ஷபா ரபா ரபா. ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ரபஹ சஹா ரபஹரா. ஓ
ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ரபா ரபா ஷபா ரபா ரபா ரபா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. குடும்பத்துல ஆண்டவரே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படாது இருப்பார்களானால் கர்த்தர் இந்த மாதத்திலே அவருடைய மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி. ஜெபம் நம்ம மனக்கண்களை திறந்ததுக்காக நன்றி. அவர் மனக்கண்ணை திறந்தார்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஜெபிக்க வருவாங்க, கர்த்தரை நேசிப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஏசப்பா மனக்கண்ணை திறந்ததுக்காக நன்றி அப்பா. மெய்னார் என்று பார்க்கிற மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ரெபோஹ சபாராஹாதே லக்ரோபஹா சஹரபா. கட்டுகள் the name of Jesus இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. எல்லா பில்லிசுனிய மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. லப்ரோபரஹதரே சஹடஹதர. ஆண்டவர் சொல்லியிருக்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்க சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குமா. ரப்ரோ ஹரபா. அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு. ரபோஹ சஹரபா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ரெபோஹ சஹரபா கத்தே லிம்ரஹ சஹரபா. நன்றி ஏசப்பா. சொல்லு, நன்றி ஏசப்பா. ஓ நன்றி ஏசப்பா. இந்த நேரத்துல கூட ஓ ஜீவனுக்காக ஓ மரண குடியில ஓ இருக்கிறவர்கள், ஓ பலவீனத்தின் மத்தியிலே, ஓ ரபா ஷபா வேதனையிலே துடிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்களை சுகமாக்கும்படியாக, மரண கட்டுகள்ல இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மரிச்சு போன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். ரெபோஹ சஹரபா லிம்ப்ரோ கரபா ஷபார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ரப்த்ரேஹராஹ சஹா லம்ரஹதரபா. ஓ நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜானி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. சொல்லுவோமா, ஏறெடுப்பேன் ஏறெடுப்பேன் நன்றி பலே. என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலே. என் ஜீவனாலெல்லாம் நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. இந்த 6வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்காக நிறைவேற்ற போற எல்லா காரியத்துக்காக முன்னக்கூட்டியே நீங்க நன்றி சொல்லுங்க. முன்னக்கூட்டியே நன்றி சொல்ல. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா முன்னக்கூட்டியே இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அது
கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்பத்தக்கதாக அதற்கு ஏதுவான தலைவர்களை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. ஒரு யோசேப்பை ஜீவரட்சணை செய்யத்தக்கதாக பஞ்சத்திலே ஜனங்களை பாதுகாக்கத்தக்க அப்படிப்பட்ட விசேஷம் ஞானம் விசேஷித்த ஆவியை கொடுத்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தீங்களே, அது போல உங்களுக்கு நல்ல தலைவர்களை எழுப்பி கொடுத்ததுக்காக நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே இந்த மாதத்தில் அநேக ரட்சிக்கப்பட, உடைய வீட்டார் ரட்சிக்கப்பட, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் அவர் சிலுவைக்கு பின்னாடி வர சொல்லுவோமா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே யார் யார் பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ உங்க சிலுவைக்கு பின்னாடி வருவார்களாக. உங்க சிலுவைக்கு பின்னாடி இயேசுவின் நாமத்தில் வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் உங்க சிலுவைக்கு பின்னாடி வருவார்களாக. இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, இயேசுவின் பின்னே போகத்து நின்றே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. ஆமென். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவே ஆசை நீதான் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை நீர்தான் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை நீர்தான் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கர்த்தர் என் மித்ரு, சாத்தான் என் சத்துரு. கர்த்தர் என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு. கர்த்தர் என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. Amen. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no
no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. எல்லாரும் பாடலாம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத்து. நீங்க பாடுங்க. இயேசுவின் 6வது மாதத்துல ஒரு தீர்மானம் எடுத்து அவருடைய சிலுவை எனக்கு முன்னே அப்படின்னு வச்சு நீங்க தீர்மானம் எடுக்கும் போது உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்னே, ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்னே, சிலுவை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறப்ப ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரத்தக்கதாக. ஓ ஹalleluya. ஓகேனா சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. ஒரு தீர்மானத்தோடு சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத்துடன். ஆமென். இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே. இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த 6வது மாதத்துல அவருடைய சிலுவையை முன்னாடி வச்சு, ஓ அந்த சிலுவைக்கு பின்னாடி அப்படின்னா என்னன்னா ஆசீர்வாதங்கள் முன்னாடி கடந்து வரும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு முன்னாடி கடந்து வரும், உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி, நம்முடைய எல்லா காரியங்கள்ல. திரும்ப பாடுவோமா? சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. பாடுவோமா? சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், ஒரு தீர்மானத்தோடு பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே. நீங்க பாடுங்களே. பின்னே சிலுவை என் முன்னே. நீங்க பாடுங்களே. உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. ஓ இந்த 6வது மாதத்துல அவருடைய சிலுவையை முன்னாடியே வச்சு, ஓ ஹல்லேலூயா. ஓ அவர் பின்னாடி. ஓ அப்படின்னா என்னன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்முடைய குடும்பத்தை சபையாரை தொடரத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப பாடுவோமா? இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே. இயேசுவின் பின் முழுபலத்தோடு போகத்துணிந்தே. இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no
ஆண்டவர் சொன்னாரு, லோத்து இருந்த அந்த பட்டணத்துல நீங்க பின்னிட்டு திரும்பி பார்க்காம உங்க ஜீவன் தப்ப ஓடுங்கன்னு சொன்னாரு. ஓடுனாங்க. ஆனா லோத்து மனைவி மட்டும் என்ன பண்ணாங்கன்னா திரும்பி பார்த்தாங்க. ஓ உலகம், ஓ எப்படி இருக்கிறது, ஆனா போனா நம்ம காரியங்கள்ல எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணாயிட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவருடைய சிலுவை நம் முன்னே. அல்லேலூயா. அதான் அந்த பந்தி. அதற்காக நம்ம நன்றி சொல்லி, ஓ இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக, நீடிய ஆயுசுக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, ஓ பலனுக்கு நேராக, வல்லமைக்கு நேராக, என்றென்றும் அவரோடு இருக்கிறதுக்கு நேராக. ஒருவேளை பந்தின்ற பாக்கியத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளல, அந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுத்து, ஓ ஹல்லேலூயா, அவருக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய அதிசயம் ஒவ்வொருவரும் காணத்தக்கதாக, ஓ இந்த மாதம் முழுவதும் இருக்கிற ஆராதனைகள்ல ஓ உற்சாகமாய் விடுதலையோடு குடும்பமாக அவருடைய சமூகத்திலே காணப்பட இந்த இடமெல்லாம் நிரம்பத்தக்கதாக சொல்லும். அந்த இடமெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களால நிரம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா. ஓ ஏன் அந்த பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு சுதந்திரம், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் தருவேன். அவரை ஓ நாம் ஜெபிக்கும் போது, கேட்கும் போது, ஓ ஜாதி ஜாதியா திரளான ஜனங்களை ஓ அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஓ திரளாய் ரட்சிக்கப்பட, அவரை ஏற்றுக்கொள்ள மனம் திரும்பத்தக்கதா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீதியான வேலை விட கரத்துல அர்ப்பணிக்கிறோமா. ஓ நன்றி அப்பா. மீண்டுமாக இந்த மாதத்துல புதுசா அகாடமிக் இயர், ஸ்கூல், காலேஜ் இதுல சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகளுக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் வரும்படிக்காக, படிப்புக்குரிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்துல மீதம் எடுக்கத்தக்கதாக தேவ சமூகத்திலே பொருளாலும் பொருத்தனைகளாலும் தசம பாகத்தினாலும் அப்படி கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் மீதம் எடுக்கத்தக்கதாக 5 அப்பம் 2 மீன் அவர் கரத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். தங்கள் திராணிக்கு மேலாக கனமனுகள் உண்டு. கர்த்தர் நினைத்தருளி ஆசீர்வதிக்கும்படியாக, ஓ ஹல்லேலூயா, அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படியாக, ஓ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனத்திலே சுகவீனத்திலே கஷ்டப்படுகிறவர்கள் பலவீனம் சுகவீனம் மாறி சுகமாய் ஆலயத்துல துதிக்க, கர்த்தர் சமூகத்துக்கு வந்து அவரை மகிமைப்படுத்த எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஓ அந்த பகுதியிலே ஓ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அதிசயம், ஆச்சரியம் நிறைவேறத்தக்கதாக, ஓ ஹல்லேலூயா, அநேகர் விசுவாசம் வைக்கத்தக்கதாக அப்படியாக அந்த பகுதியிலே தேவ கரம் நீட்டப்பட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை காரியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஓ கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடும்படியாக, கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். கையிட்டு செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்படும்படியாக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வேலை கிடைத்ததுக்காக, வேலையிலே கர்த்தருடைய அதிசயம், வேலை காரியத்துக்காக ஜெபிக்கிற காரியங்கள்ல எதுக்கெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அதிலே கர்த்தருடைய கடமைக்கு நீட்டப்பட்டதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கற்ப கனியை கத்தர் ஆசீர்வதித்ததுக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெப வீட்டை கட்டுகிற ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படத்தக்கதாக, குடும்பத்துல சமாதானம், சௌக்கியம், சந்தோஷம், ஆரோக்கியம் வருகிறதற்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த எல்லை எங்கும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக, திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லுவோம், அந்த மாதம் எனக்கு ஜெயத்தின் மாதம் ஆண்டவரே. சொல்லுவோம், அந்த மாதம் எனக்கு ஜெயத்தின் மாதம், விடுதலையின் மாதம், வெற்றியின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம், சந்தோஷத்தின் மாதம், மனமகிழ்ச்சியின் மாதம், வியாதியே இல்லாத மாதம், சுகமாயிருக்கிற மாதம், கொண்டாட்டத்தின் மாதம். இன்னைக்கு எதற்கோ கொண்டாடுறாங்க. ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கொண்டாட குறைவெல்லாம் நிறைவாகிற மாதமாக, ஹல்லேலூயா, ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்படுகிற மாதமாக, திரளாய் அவருடைய மந்தைக்குள்ளே வருகிற மாதமாக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்குள்ள வருகிற மாதமாக, அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறுகிற மாதமாக. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாதமாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துயரத்திலையும் துக்கத்திலையும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் வருகிற மாதமாக, ஹல்லேலூயா, கர்த்தருடைய மனமகிழ்ச்சி, சந்தோஷம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக, ஓ வெளியரங்கமாய் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே வருகிற மாதமாக கர்த்தர் அப்படியாக அந்த மாதத்தை ஓ அவருடைய நன்மையால முடிசூட்டும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜூன் 4ஆம் தேதி ஓ நம் பலமாய் எல்லாரும் கர்த்தரை கொண்டாடத்தக்கதாக, தேசம் கொண்டாடத்தக்கதாக, கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்புறதுக்கு ஏதுவான நல்ல தலைவர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக ஓ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 8:30 மணி, மாலை ஆராதனை 6:30 மணி. இந்த நேரத்துக்குள்ளேயே இந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்கத்தக்கதாக, ஆரம்பத்திலேயே ஒவ்வொருவரும் அவருடைய விசேஷித்த பிரசன்னத்தை ஆளுகை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நிரம்பத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சுற்றி இருக்கிற தாலுகாக்கள் கிராமங்கள்ல இருந்தெல்லாம் வருகிறதுக்கு கர்த்தர் நமக்கு விசாலமான வாகனத்தை தந்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கற்ப கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மே மாதம் 31ஆம் தேதி கடைசியில் வந்திருக்கிறோம். கிருபையாக இந்த 2024 5 மாதம் முடித்து நம் 6வது மாதத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஒரு புதிய மாதத்தை பார்க்கறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த பெரிய கிருபை. சொல்லுங்க, பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதற்காக முதல்ல நம்ம நன்றி சொன்னோம், அவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வாசிப்போம் 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
9வது வசனம் 10வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி. திரும்ப மைக்ல வாசி. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை சொல்லுமா? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்க அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆலயத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. அப்ப அன்பு கூர்ந்து ஆண்டவர் சமூகத்துல நன்றி சொல்லி அவரை ஆராதிச்சா என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அவரை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை. இது வரைக்கும் நீங்க அதை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதான் கண் காணவும் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லப்படுற காது கேட்கவும் இல்லை, அதை பத்தி கேட்டிருக்கவே மாட்டீங்க. அடுத்து அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் அர்த்தம். நீங்க அதை பார்த்துருக்கவும் மாட்டீங்க, அதை பத்தி கேட்டிருக்கவும் மாட்டீங்க, உங்க இருதயத்துலக்குள்ள தோன்றி இருக்காது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதை சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்துல சேர்ந்து வாசிப்போமா? 10வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள நீங்க அப்படி ஜெபிக்கிறப்ப, ஆண்டவரை மகிமைப்படுத்துறப்ப, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அந்த ஆவியானவர் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. ஆவியானவர் மூலம் உங்க கண்களை திறந்து விடுவாராம். ஒருவேளை இந்த கண்ணில் நீங்க இதுவரைக்கும் நன்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, நிறைய எதிர்பார்த்த நன்மைகளை பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த மாம்ச கண்ணில், மாம்சமான காதுகளில், உங்க இருதயத்துல நீங்க அதை பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரம்பி ஜெபிக்கும் போது, ஆவியில நிரம்பி அவரை மகிமைப்படுத்தும் போது, ஆவியானவர் உங்க கண்களை திறந்தருளுவார். ஹல்லேலூயா. என்ன கண்ணை திறந்து விடுவார்னா, அவர் உங்களுடைய மனக்கண்களை திறந்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு வச்சிருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை ஒரு திரைய விளக்குனது போல விளக்கி காண்பிப்பாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆவியானவர் பாருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதி இருக்கிறபடி. அது எப்படி ஆரம்பிக்கப்படுதுன்னா, எழுதி, அப்ப ஏற்கனவே இந்த வசனம் இருக்குது, எழுதி இருக்கிறபடி. திருப்பி பவுல் அதை எழுதுறாரு. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப நீங்க இந்த 6வது மாதத்துல அன்பு கூர்ந்து ஆராதிங்க, அன்பு கூர்ந்து அவரை தேடுங்க, அவரை கனம் பண்ணுங்க, அவரை சேவிங்க, நான் அவருக்காக பிரயாசப்படுங்க. அப்படி அன்பு கூர்ந்து பிரயாசப்படுறப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு நீங்க எட்டாத, நீங்க நினைக்காத, நீங்க கேட்காத காரியத்தை அற்புதமா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்புறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விசுவாசிக்கிறப்ப, நீங்க சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறப்ப நீங்க அதை ரிசீவ் பண்றீங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணினவைகளை, ஆயத்தம் பண்ணி, உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், நேர்த்தியா, நிறைவாக. அப்ப அந்த ஆயத்தம் பண்ணினவைகளை பார்க்க நீங்க என்ன செய்யணும்னா, ஆவிக்குள்ளாக ஜெபித்து, ஆவியானவரே என் கண்களை திறந்துடலங்கப்பா, என்னுடைய பிரகாசமான மனக்கண் திறக்கப்படட்டாப்பா,
அப்படின்னு. அதனாலதான் நம்ம இப்படி கூடி வந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம். அப்ப பாருங்க, கண் காணவும் இல்லை. ஏன் அந்த மாம்ச கண்ணில் நிறைய நம்ம பார்த்து 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 நிறைய சோர்ந்து போயிருக்கும். இந்த கண் எத்தனை இதை நம்ம பார்த்து பிரயாசப்பட்டோம். அப்போ இந்த கண்ணில் நம்ம கண்டு நிறையாத நம்ம நினச்சிருக்கலாம், ஆனால் நிறைவேறாமல் போயிருக்கும். நிறைய காரியங்கள் உங்கள் காதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் நடந்துரும் நிறைவேறிரும் அப்படின்னு உங்கள் காது வழியாக கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சிலது நடக்காமல் போயிருக்கும். உங்கள் இருதயத்தில் கூட தோன்றி இருக்காது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, நம்ம சூழ்நிலைகள் இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஒன்றை யோசித்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் இருதயத்தில். ஆனால் ஆண்டவர் யோசனை எப்படி இருக்குன்னா, மனுஷனுடைய யோசனைகள் அல்ல, அவர் நம்ம நினைவுகளை காட்டிலும் அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நினச்சி வச்சிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நினச்சி வச்சிருக்கிறார், நம்ம சபையாரை நினச்சி வச்சிருக்கிறார். அப்போ அந்த நினைவுகள், அவர் நினைவு நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாம்சமான நினைவில் நினைவை அவர் நினைவோட கம்பேர் பண்ணால் அது எட்டாது, அவர் நினைவு வராது. அப்போ நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே போகும்போது தான், ஆவிக்குள்ளே போகும்போது, பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது, நம்ம ஒரு சிலர் பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒரு சிலர் நம்ம அதுக்கு வாஞ்சிக்கிறோம், பிரயாசப்படுறோம். இந்த 6வது மாதத்தில் இந்த பரிசுத்த ஆவியான நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளலைன்னா, அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள, ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்னும் இந்த ஆவியானவருடைய நடத்தல்ல அதிகமாய் வழி நடத்தப்பட, அப்பதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கோ தேவன் அவைகளைனா எது? அவைகளைனா நமக்கோ தேவன் அவைகளைனா ஆயத்தம் பண்ணினவைகளை. அப்ப நமக்கு வச்சிருக்கிற காரியங்களை, ஆசீர்வாதங்களை பார்க்கிறதற்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் வெளிப்படுத்துவாராம். நிறைய காரியங்களை நீங்க சொந்தமா நிறைய காரியங்களை ஜெபிச்சு பார்ப்பீங்க, ஜெபம் கேட்கப்படலை, சோர்ந்து போயிருப்பீங்க, என் ஜெபம் கேட்கப்படலை. சரி, அதை விட்டுறக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரு வேளை 1 மணி நேரம்னாலும் அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எனக்கு எப்படி அந்த பாஷை கிடைக்கும்? எனக்கு அது புரியலையே. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இப்போ தண்ணி குடிச்சேன், அப்போ நம்ம தண்ணி குடிக்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எனக்கு தாகம் எடுக்குது, குடிக்க போறே, நம்ம என்ன செய்யறோம்? வாஞ்சியோட குடிக்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோட ஆசைப்படணும். வாஞ்சியோட என்ன செய்யணும்? ஆசைப்படணும். என்னை நிரப்புங்க. நம்ம ஆசைப்பட்டாதான், சொல்லுங்க, நான் விரும்பினாதான், ஒவ்வொருத்தரும் சொல்லு, நான் விரும்பினாதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வருவார். கட்டாயமா உன்னை நான் நிரப்புறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். நம்ம விரும்பணும். நம்ம என்ன செய்யணும்? விரும்பணும். இப்போ ஒரு புது ட்ரெஸ்ஸு போடணும்னா, ட்ரெஸ் போடுறீங்க, எவ்வளோ விரும்புகிறீங்க. அந்த ட்ரெஸ் போட்ட உடனே உங்களுக்கு புதுசாக போட்டிருக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றீங்க, அப்படியே திருப்தியாக சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக, அப்படி ஒரு திருப்தியாக. அது மாதிரி நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து ஆசையாக நீங்கள் அப்படி செஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் அந்த பகுதியிலே, ஒரு சில பகுதியில் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதை சொப்பனங்கள் மூலம் கூட வெளிப்படுத்துவார், தரிசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். ஒரு சில தீமையான காரியம் வருதுன்னா அதை முன்னக்கூடியே பரிசுத்த ஆவியானால் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு கூட தூங்கிருங்களே, சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் ஒரு சிலதை காட்டுவார். எச்சரிக்கையே, எல்லா கனவும் சொல்லலை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆவியானவர் அந்த வசனத்தோடு அப்படி ஒரு சிலதெல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்போ முன்னக்கூடியே நீங்கள் அதை எச்சரிக்கையாக நினச்சி நீங்கள் ஜெபிப்பீங்க. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார்.
அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்ம ஜெபிக்கிறப்ப நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த மாசத்துல நம்ம அதை வாஞ்சிப்போம், விரும்புவோம். ஆண்டவரே, நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அந்த பாஷைகள் உங்களுக்கு வர்றப்ப சந்தேகப்படக்கூடாது. பாஷைகள் உங்களுக்கு கிடைக்கிறப்ப சந்தேகப்படக்கூடாது. ஆவியானவருடைய முழு கண்ட்ரோலுக்கு இந்த பாட்டு கூட இருக்கு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்ல. என்ன ஆவி உள்ள வருது? பரிசுத்தாவியார் மூலம் பவராவி. என்ன ஆவி வருது? பவராவி. பயாவி வருதா? எதுக்காவது பார்த்து பயப்படுறீங்களா? பலவீனமா இருக்குதா? உன்னை பரிசுத்த ஆவியானால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கிறப்ப அந்த வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். வல்லமை ஆவியானவர் இறங்குவார். நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்களே நினைப்பீங்க, நம்ம எப்படி இதை மேற்கொண்டோம், இதை பயப்படாம கடந்து வந்துட்டோமே. ஏன்னா உங்களுக்குள்ள வந்தது உங்களுடைய ஆவியானவர், உங்களுடைய அந்த மாம்ச ஆவி இல்ல, பவராவி. ஹல்லேலூயா, வல்லமை ஆவியானவர். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷை அடையாளம் இந்த பிரசனத்துல மட்டுமா? இல்ல, நம்முடைய அனுதின அன்றாட எல்லா வாழ்க்கையிலையும் அவர் ஹெல்ப்பரா இருக்கிறார். சொல்லுங்க, ஹெல்ப்பரா. உதவி செய்கிறவரா? சொல்லுங்க, உதவி செய்கிறவரா. எந்த நேரத்திலையும் உதவி செய்வார். உடனே நம்ம எந்த நேரத்திலையும் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை கேட்கலாம். எந்த நேரத்திலையும் பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அந்த எந்த வேலையிலையும் உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க அவருடைய உதவியை, பரிசுத்தாவியானவரே இதில் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு உதவி கேட்கலன்னா நீங்களாவே கஷ்டப்பட்டு செஞ்சு டயர்டாயிருவீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கேட்டு நீங்க ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது நீங்களா நினைச்சு பார்ப்பீங்க, ஆனா உங்களை வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட நான் திருமங்கலை கடந்து போயிருந்தேன். பாஸ்டருடைய அம்மா, அத்தை அவங்க வீட்டுக்கு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அடுத்து ஸ்கூல் திறக்க போகிறாங்க வர்ற வாரத்தில், இந்த ஜூன் 6ஆம் தேதி. அப்போ ஸ்கூல் தொடங்கிடுச்சுன்னா ரெகுலர் சர்க்கிளில் பிள்ளைங்க படிக்க அந்த ஒர்க் கரெக்டாக இருக்கும். அப்போ நான் அங்கே போகவே இல்லை. ஜனவரியில் போனது. நம்ம அவங்கள விசாரிக்கணும், இங்கே வருவாங்க, இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த லீவ் நாட்களில் தான் கடந்து போக முடியும்னு கடந்து போயிருந்தேன். அப்போ அத்தை அவங்களால நடக்க முடியாது. ஒரு சின்ன சமையல் வேலை கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒரு குக்கர் கீழே இருந்தால் கூட அதை தூக்கி எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இந்த வேலைகளை. நானும் அங்கே கடந்து போயிருந்தேன். அங்கே வேறு இன்னும் ஒரு சில ஒர்க்கெல்லாம், அந்த வீட்டு வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அடுத்த நாள் நான் சொன்னேன், நான் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ செய்கிறேன்னு சொன்னோன்னா அப்புறம் யோசித்து பார்த்தேன் எப்படி செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே செஞ்சுருக்குறோம், அங்கே ஒரு சில இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கும். அந்த திங்ஸ் இதெல்லாம் பழக்கம், அதை எடுக்கிறதுக்கு, இதை செட் பண்ணுறதெல்லாம். அப்போ சரீரத்தில் ஒரு களைப்பு, நான் ட்ராவல் இந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரே இந்த பிரியாணி செய்ய போகிறேன் நான் சொல்லிட்டேன். அத்தை அவங்களுக்கு, அவங்க கஷ்டப்பட்டு அவங்களா செய்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஆனால் நம்ம செஞ்சு கொடுக்கணும், நம்மளும் அங்கே இருந்துட்டு வர்றோம். அப்போ இதை செய்கிறதுக்கு இதெல்லாம் செய்யணும், நானே கடைக்கு போகணும், அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்றா அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அது ஒரு முதல்ல பார்க்குறப்ப மலை மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே இந்த பிரியாணி செய்கிறது டேஸ்ட்டாக வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கிச்சன்லேயே 1 hour இருந்திருக்கிறேன். அந்த கிச்சனில் 20 நிமிஷம் நிற்க முடியாது. வேர்த்து ஊற்றுச்சுன்னா அந்த வேர்த்ததுலேயே நிற்க முடியாது, ஒரு வேலையை செய்ய முடியாது. அவங்களே செய்கிறப்ப அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். அப்போ 1 மணி நேரம் நின்றுருக்கிறேன். ஆனாலும் இந்த பரிசுத்தாவின் பலனை கேட்டு இதையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடணும். எனக்கு டயர்டே வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? டயர்டே வரக்கூடாது. சொல்கிறேன் நான், பரிசுத்தாவியானுடைய அந்த ஒத்தாசையை எப்படி நம்ம கேட்டு பழகிறதுன்னு. இந்த முதல் நாள் ரொம்ப களைப்பாக டயர்டாக இருந்துச்சு. அப்போ அடுத்த நாள் இதை செய்கிற வரைக்கும் பரிசுத்தாவின் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதை நேர்த்தியாக வரணும், எனக்கு லெகுவாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும்ப்பா,
ஏன்னா முதல்ல எல்லா அதுக்குரிய திங்ஸ் எல்லாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இதுலேயும் அதில் அந்த இதில் அவ்வளோ அனலாக இருக்குது. அப்போ அதன் மத்தியிலையும் கடன் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அவங்க உள்ள முடிஞ்சது செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் உள்ளே நின்று செய்கிறதுக்கு அந்த பரிசுத்தாவியோட பலனை கேட்டு செஞ்சபடினால அந்த 1 மணி நேரம் செஞ்சது எப்படி நேரம் போச்சுன்னு தெரில. அந்த சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் களைப்பே தெரில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம எந்த நிலையிலையும் ஒத்தாசையை கேட்கலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஹெல்ப்பர். நமக்கு முடியாத பகுதியில் நமக்கு வந்து அந்த நேரம் அவரை கூப்பிடணும். பரிசுத்த ஆவியானவரே, இதை செய்கிறதுக்கு பலனை தாங்கப்பா, அது ஈஸியாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும்ப்பா, பிரயாசப்பட்டு செய்கிறது. ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்குறார். ஹல்லேலூயா. அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், தேவன் அவைகளை தமது ஆவியினாலே. அப்போ நம்முடைய மாம்ச பிரகாரமாக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு அந்த இடத்துல செய்ய முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக பிரயாசப்பட்டு ரொம்ப இதாக இருந்திருக்கும். ஆனால் பரிசுத்தாவியோட பலனோடு செய்கிறபடினால ஒரு கடினமான காரியமாக இருந்தால் கூட அதை ஆண்டவர் லகுவாக லேசாக மாற்றுகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு. சொல்லுங்கள், தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒவ்வொரு நேரம் பரிசுத்தாவியனை கூப்பிடுங்க. பரிசுத்தாவியனை எனக்கு புரியலை, பரிசுத்தாவியனை எனக்கு தெரியலை. அவர்கிட்ட சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு தெரியலை, இதில் இந்த காரியங்களை நான் எப்படி போவேன், இதில் நான் என்ன செய்வேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்கிறவர். தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஒவ்வொருவரும் சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து, தேவன் அவரில் அன்பு கூறுகிற எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த மாதத்தில். அவர் பாருங்க, அவர் அதை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துவாராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மூப்பர் வாலிபர் தரிசனங்களையும் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி 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 ஜெபிக்கும் போது, ஆவியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த மாம்ச பலவீனமெல்லாம் நீங்கி போகிறது. மாம்சத்தில் ஒரு வேளை களைப்பாக இருக்கலாம் வேலை செஞ்சுட்டு, ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா. ஒருவேளை அந்த நாளில் உங்களுக்கு ஜெபிக்கவே முடியல, வேலையாக இருக்குது, பண்ணுங்க. அந்த வேலையின் மத்தியிலேயே அந்நிய பாஷையில் பேசி, ஓ நன்றி அப்பா, ரீபா ராக்கா தாலா ராபா ஷாபா, ஆவியில் நிரம்பிக்கொண்டே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த நிலையிலும் உங்களை பலப்படுத்தி உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி உங்களை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓலா ராபா தீகா தாரா ராபா. எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்ப்பா, இந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவரோடு நீங்கள் டெசிஷன் எடுக்கிறப்ப, ஆவியானவரோடு நீங்கள் நடக்கிறப்ப எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். அது மிஸ்டேக் ஆகாது, அதெல்லாம் சரியாக. ஓ ஹல்லேலூயா. ரீகா தாரா ராபா ஷபா ரபா லா ராபா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ரீபா ரபா ஷபா ரபா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுவோமா? ரீகா தரா ரபா ஷபா. உங்க வீட்டில் ஒரு சிலதுக்கு நீங்களா மாம்சத்துல போராடுறீங்களா, முடியலையேன்னு நீங்க சொல்லலாம். ஆவியானுடைய பலனை தரித்துக்கோங்க, வல்லமையை தரித்துக்கோங்க. ரபரா ஹசரபரா கத்தர ரபா ரீபரா கத்தர ரபா. அந்நிய பாஷையை பேசுங்க. ரீபரா சந்தேகப்படாம பேசுங்க. ஓ அவர் சொல்லியிருக்கிறார், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ரம்ரே க்ரோ பராஹதா. வாஞ்சியோடு கேட்கும்போது, ஆசையா கேட்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன். அந்நிய பாஷை நிறைவை இன்னும் நான் பெற்றுக்கொள்வேன், இன்னும் புதிய பாஷைகளை. ரபா 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 ரபா.
ஷிப்ரா கிராபலா ஹரபரபா ரீப்ரா கிராபா ரபா திக்லா ரபா 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 ரபா. அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில சந்தேகப்படாம பேசுங்க. ரபா ரபா ரபா. ஓ பில்லிசுனிய கட்டுகள், மாந்திரிய கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ ராபா, உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியாம இருக்கிற, ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற தடைகள், அந்தகார ஆவிகள், ஓ ரபாரா ஷபா ரபா ரகா தரா ரபா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. ரீபா ரபா ஷபா ரபா ரபா. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்நிய பாஷைன்றது ஒரு அடையாளம். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் ஓ பலத்தோடு நீங்கள் நடத்தப்படத்தக்கதாக ரபரா ரபா ஷக்ரபா ரீப்ராக்ரா ஆசையோடு கேளுங்க. ரீப்ராக்ரா ரபா ஓ ரபா ஷபா ரபா. குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் ரப்ரா தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். நீங்க அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்களுக்குள்ள வரங்கள் கிரியை செய்யும். உங்க எதிர்காலத்துக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். ரபா ரபா ஓ ரா ஓ ரோ. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிசாசை அழிக்கத்தக்கதாக. ரப்ரோ ரபா. எதெல்லாம் சொல்ல முடியாத துக்கமா இருக்குதோ, ஓ எதெல்லாம் உங்களுக்கு பாடா இருக்கோ, ரப்ரோ கிரா ஆவில நிரம்பி ஜெபித்து ரப்ரா கிரா ஓ அந்த பாடுகளை நீங்கள் மாற்றி போடத்தக்கதாக. ரப்ரா கிரா ஷப்ரா ரப்ரா. வாலிபர்கள் நீங்க எல்லாரும் பேசுங்க அந்நிய பாஷையில, சந்தேகப்படாம பேசுங்களேன். ரப்ரா கிரா. ஓ இது ஒரு அருமையான நேரம், இது ஒரு அருமையான வாய்ப்பு. வாலிப பிள்ளைங்க ரப்ரா சந்தேகப்படாம பேசுங்க. ரீப்ரா receive the anointing. அந்நிய பாஷையில பேசும்போது ஒரு சிலதை நீங்களா மாம்சத்தோட போராட மாட்டீங்க, லேசா எடுத்துக்கொள்வீங்க, ஈஸியா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் உதவி செய்ய, ஹெல்ப்பராக, உதவி செய்கிறவராக, தேற்றவாளனாக. அவர் ஒரு நபர், அவருக்கு அழைப்பு கொடுப்போம். அந்நிய பாஷையில பேசுவோம். ரம் ரேஹரா தீகா ரஹா சஹாடா ரீபா ரகதரா. எல்லாரும் சந்தேகப்படாம பேசுங்க. ரேபா ஹதராபா. என்னை அவர் நிரப்புவாரா? நீங்க ஆசைப்படுங்க, வாஞ்சியோடு ஆசையோடு. ரேபா ஹஸ்ரே ரோபா ஹதா ரஹூதஹா. பேசலாமா? அந்நிய பாஷையில பேசலாம். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார். ஆத்துமாக்கள் திரளாய் வரத்தக்கதாக. ரஹா சஹாடஹதா ரீப்ரக்லக்லா திஹா சஹாம்பரேக்ரோ பிரேஸ்ராஹதா லெஹோ சராம் த்ரேக்ரோ இணைந்து ஜெபிக்கிற இந்த ஆன்லைன் மூலமா நேரடி வந்திருக்கிறாங்கப்பா. தூர இடத்துல இருந்து அபிஷேகம் கடந்து போவதாக. ரஹா சஹா பஹாதே ரப்ரா சஹாதா லரஹா ஸ்ரோ பஹாதே ரப்த்ரோ ரபா ஷபா. தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, வேலைய, குடும்பத்தை, ஆத்துமாக்களை, ரட்சிப்ப, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, வெற்றிய, ஞானத்தை, புத்திய, தேவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை அவருடைய பரிசுத்த ஆவியானவரால்